No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இல்லை இங்கே சில இயக்குநர்களுக்கு எப்போவுமே ஒரு மரியாதை உண்டு. அவங்க படம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்துடும். இப்போ மாரி செல்வராஜ் படமும் அந்த மாதிரி தான். இப்போ மாரி செல்வராஜ் படத்தை கட்டாயமாக பார்க்கணுங்கிற ஒரு கூட்டம் தியேட்டருக்கு வரும். அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று தீபாவளி டைமில் பாலா தான் என்னுடைய முதல் படத்தை இயக்கணும்னு ஒருத்தர் நம்பி வரும்போது அந்த பாலா அந்த நம்பிக்கையை காப்பாற்றினார இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பாலா மீது கோபம் வரும், வரத்தானே செய்யும். நீங்கள் தேசிய விருது வாங்கின டைரக்டராக இருக்கலாம், உலகத்திலே நான் தான் நம்பர் 1 டைரக்டர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் என்ன ஆச்சு, அந்த படம் ரிலீஸே பண்ணாமல் தூக்கி போட்டாங்க. அதை விட ஒரு அவமானம் ஒரு டைரக்டருக்கு வேணும்னா படத்தை பார்த்துட்டு இது ரிலீஸுக்கு தகுதியான படம் இல்லை, தூக்கி ஓரமாக வைங்கும் பொழுது அப்போ அங்கேயே நீங்கள் விழுந்துடுறீங்களா? அதை ஒரு சொல்கிறதுல என்ன தப்பு? அதை நம்ம தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட கார்த்திக் சுப்ராஜ் வேணா அவர் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் இன்னும் அவ்வளோ மோசமான படத்தை கொடுத்துடல. ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு சார். வெங்கட் பிரபு அவர்கள் வந்து எஸ்கே வச்சு படம் எடுக்கிறதுக்கான அந்த எல்லா சூழலும் அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு, அது உண்மையாக வாய்ப்பு இருக்கா? பட்ஜெட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. வெங்கட் பிரபுடைய படம் வந்து பட்ஜெட் வைஸே ரொம்ப ஹெவியாக இருக்குது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சினிமா மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் நம்ம கூட பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் திரை விமர்சகர் திரு அந்தணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கரூர் ஸ்டாம்பீட்னால ஜனநாயகன் படத்துக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வரும்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. இந்த வேவில் வந்து கிட்டத்தட்ட நிறைய தமிழ் படங்களை அப்படியே விட்டுட்டாங்க தேட்டரில். அது என்ன ஆகுது என்னென்னு இப்போது அடுத்தது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க வந்து பைசனுடைய டாக்ஸ் எப்படி சார் இருக்குது? இல்லை இதுவுமே கொஞ்சம் மங்களாக தான் போயிட்டுருக்கா இந்த சிக்கலில்? இல்லை இங்கே சில இயக்குநர்களுக்கு எப்போவுமே ஒரு மரியாதை உண்டு. அவங்க படம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்துடும். இப்போ மாரி செல்வராஜ் படமும் அந்த மாதிரி தான். இப்போ மாரி செல்வராஜ் படத்தை கட்டாயமாக பார்க்கணுங்கிற ஒரு கூட்டம் தியேட்டருக்கு வரும். அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று தீபாவளி டைமில் உங்களுக்கு படம் பார்க்குற மூடு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு பார்க்குறேன். ஓகே சார். அதே மாதிரி துருவ் விக்ரம் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு, நான் இது வரைக்கும் 2 படம் நடிச்சிருக்கேன், அதை பார்க்கலாம் பரவாயில்ல, இது என்னோட ஃபஸ்ட்டு படம்னதை நிறைய பேர் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து அப்போ ஆல்ரெடி 2 படம் எடுத்தாங்கல்ல, அந்த இயக்குநர்களை நீங்கள் வந்து இப்படி குறைச்சி மதிப்பிடுறீங்களா அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்களே சார்? இல்லை, கட்டாயமாக குறைச்சி தான் மதிப்பிடுறாரு, அதில் என்ன சந்தேகம். பாலா தான் என்னுடைய முதல் படத்தை இயக்கணும்னு ஒருத்தர் நம்பி வரும்போது அந்த பாலா அந்த நம்பிக்கையை காப்பாற்றினாரா? இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பாலா மீது கோபம் வரும், வரத்தானே செய்யும். நீங்கள் தேசிய விருது வாங்கின டைரக்டராக இருக்கலாம், உலகத்திலே நான் தான் நம்பர் 1 டைரக்டர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் என்ன ஆச்சு, அந்த படம் ரிலீஸே பண்ணாமல் தூக்கி போட்டாங்க. அதை விட ஒரு அவமானம் ஒரு டைரக்டருக்கு வேணுமா? படத்தை பார்த்துட்டு இது ரிலீஸுக்கு தகுதியான படம் இல்லை, இது தூக்கி ஓரமாக வைங்கும் பொழுது அப்போ அங்கேயே நீங்கள் விழுந்துடுறீங்களா? அதை ஒரு சொல்கிறதுல என்ன தப்பு? அதை நம்ம தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட கார்த்திக் சுப்ராஜ் வேணா அவர் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் இன்னும் அவ்வளோ மோசமான படத்தை கொடுத்துடல. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் அவ்வளோ தூரம் உருவாக்கியிருக்காங்க. அவரும் வந்து நான் அவ்வளோ இன்புட் போட்டிருக்காரு. ஒருவேளை அதை கணக்கில் வச்சுட்டு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் பாலாவே சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வலி அவருக்கு தான். ஒரு முதல் படத்தை இத்தனைக்கும் அவங்களே பணம் போட்டு வேற ஒரு தயாரிப்பாளர் தான். ஆனால் அந்த தயாரிப்பாளர் இந்த படத்தை தூக்கி வச்சுட்டு இன்னொரு படம் பண்ணலான்னு சொல்லும்போது அதுக்கும் பணம் போட்டிருக்காரு. அப்போ விக்ரம் கையிலேருந்து பணம் கொடுத்துருக்கிறார். இந்த படத்துக்கான செலவை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்ட்டு அவர் டேட்டு கொடுத்து ஏதோ ஒரு வகையில் சரி கட்டினார்னு வைங்க. ஆகமத்தான் நஷ்டம் தானே இவங்களுக்கு. அப்போ அந்த வழியை வந்து அவங்க எங்கே கொண்டு போய் இறக்கி வைப்பாங்க? அவர் சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஓகே. அதே மாதிரி அதுக்கு போட்டியாக டியூடு கிளம்புறங்குது. நம்ம வந்து 2 படம் எதிர்பார்த்தோம், எல்லைக்கே கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. டியூடுடைய ட்ரைலர் ரியாக்ஷன் எப்படி சார் இருக்குது? ஏன்னா இன்டர்நெட்டில் வந்து நம்ம தான் பேசணும், பிரதீப் ரங்கநாதன் தும்முனா கூட அவரை திட்டுறதுக்கு ஒரு கேங் ரெடியாக இருக்காங்க. ட்ரைலர் பற்றி என்ன சார் டாக்ஸ் இருக்குது மொத்தத்தில்? இல்லை, சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, சில பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அவர் வந்து தன் படத்தில் ரசிக்கக்கூடிய கண்டென்ட் இல்லாமல் வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல தெளிவாக இருக்கார் பிரதீப் ரங்கநாதன். ஆமாம். அவர் நம்முடைய அந்த குரோத்தை ரொம்ப அழகாக கொண்டு போகணும், எங்கேயும் டைவெர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் எப்போவுமே. பாருங்களேன், ரஜினி படம் கிடச்ச வந்து ரஜினி கமல் படத்தை இயக்கிற வாய்ப்பு கிடச்ச அவர் அதை வந்து வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு தெளிவான ஒருத்தராக இருக்கார். ஏற்கனவே கோட்டு படமே அவர் பண்ண வேண்டியது. அப்போ நம்ம பயணம் ஆக்டிங் தான். அதில் நல்ல படத்தை கொடுப்போம். நல்ல படம்னா ரசிக்கிற படம். நல்ல படம்னா நம்ம பாகப்பிரிவினை லெவலுக்கெல்லாம் போகக்கூடாது, ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கும். ஜென்சி தான் டார்கெட்டா? ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ தியேட்டருக்கு யார் வராங்களோ அவங்கள தாங்க நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும். வராத ஒரு கூட்டத்தை நம்பி ஒரு படம் எடுத்தாருன்னா இதுவும் போய் அதுவும் போய் நடுத்தரில் தான் நிற்கணும். அப்போ தெளிவாக இருக்கார் அவர்.
அரசன் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. அரசன் மற்ற படங்கள் மாதிரி ஸ்டாப் ஆகிடக்கூடாது, இல்லை டிலே ஆகிடக்கூடாதுன்ற கவலையும் இருக்குது. அது எப்படி சார் போயிட்டு இருக்கு ப்ராக்ரஸ் அரசனுக்கு? 18 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 17 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற ஒரு மூடோடைய இருக்காங்க. மியூசிக் வந்து அனிருத்து நல்லா வரும்னு நம்புகிறோம், அவ்வளோதான். ஏன்னா வெற்றிமாறன் சாருடைய படங்களே சில படங்கள் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து சிம்பு சார், அவர் இப்போது அவருடைய இதெல்லாம் ரெகுலராக போயிடுச்சு. ஸோ இது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குல்ல சார் அரசன்? ஆமாம்மா, அந்த இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. பட் இந்த முன் தயாரிப்பு வேலைகள்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து அரசனுக்கு அடுத்தது வெற்றிமாறன் அவர்கள் வந்து திரும்ப அந்த வடசென்னை இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப்பில் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது? இல்லை, வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோ தாங்க அவர். ஓகே. அதாவது மலமலன்னு படங்களை பண்ணி ஒரு 50 நாள் 60 நாளில் ஒரு படத்தை முடித்து உடனே இன்னொரு படத்துக்கு போகணும்னு நினைக்கிறவர் இல்லை. எந்த படம் எடுத்தாலும் நல்ல தரமான படத்தை இருக்கும், காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு டைரக்டர். ஸோ அதனால் அவர்கிட்ட நம்ம அவசரப்பட முடியாது. அதேமாதிரி தனுஷும் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கார், வடசென்னை பண்ணணும், வடசென்னை பார்ட் 2. ஸோ அதனால் இவரும் வந்து இவருடைய கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும் சார். ஆனால் சில நேரங்களில் வந்து நம்ம கொண்டாடுறோம் வெற்றிமாறன் அவர்களை, எல்லாருமே கொண்டாடுறோம். ஆனால் சில நேரங்களில் வந்து இதே ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருக்கவங்க அந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் போகிறது, இல்லை அங்கே போய் யோசிக்கிறது வந்து ஒரு லேகை ஏற்படுத்துது, பட்ஜெட்டை நாட்களை இழுக்குதுன்றாங்களே சார், அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறது? கட்டாயமாக அது வந்து எல்லாருமே சொல்கிறது தான். வெற்றிமாறன் அதை வந்து உணர்ந்துக்கணும். பட் அவர் வந்து அவர் ஸ்டைலை அவர் எப்போவுமே மாற்றிக்கிறதா இல்லை. இந்த படத்தை பொறுத்தளவு கூட கொஞ்சம் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே. பட் இருந்தாலும் அவர் வழக்கம் போல தான் போகிறார். ஒரு சின்னதாக ஒரு ரெடி, ஆமாம் அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டு போகிறார். ஆனால் அதில் சூர்யா தெளிவாக இருக்கார். நீங்கள் பவுண்டர் ஸ்கிரிப்ட் இல்லாமல் நான் வாடி வாசலுக்கு டேட்டே கொடுக்க மாட்டேன்ட்டார். ஓகே. ஸோ அதுதான் இங்கே இழுபறி, அது ரெடி ஆகிட்டு. அப்போ வாடிவாசல் வந்து ப்ராப்பராக பவுண்டட் ஸ்கிரிப்ட் அப்படி பேப்பர்ஸ் அப்படி தான் போவாங்க. ஓகே சார். எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான வெற்றிமாறன் சாரால் அதை ஒரு படத்தை அப்படி எடுத்து வெற்றி பெற்ற முடியுது. ஆனால் இப்படி வர்ற புது இயக்குனர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மணிவண்ணன் சார்கிட்ட போயிடுறாங்க. அவர் இப்படி தான் யோசிப்பார், டக்குன்னு சீன் போயிட்டே இருக்கும்போது யோசிப்பாருன்றாங்களே சார். இந்த ஒப்பீடு இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு சரியானதா? இல்லைங்க, எல்லாருமே வந்து அவர் அப்படி இருக்கார் இவர் இப்படி இருக்காருங்கிறாங்க. அவரை மாதிரி வெற்றி கொடுத்தவங்க இங்கே யார் இருக்கா? மணிவண்ணன் மாதிரி அது ஒரே டைப்பாக படமே பண்ண மாட்டார். ஒரு அரசியல் படம் பண்ணுவார், ஒரு குடும்ப படம் பண்ணுவார், ஒரு காமெடி படம் பண்ணுவார், ஒரு லவ் படம் பண்ணுவார். வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு படமும். அதுமாரி இங்கே யார் பண்ணுறா? அப்படிலாம் கிடையாது. இல்லை, அதே மாதிரி சிலர் தான் அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் உட்காந்து யோசித்து எடுப்பாங்க அந்த பவுண்டட் இல்லாமல். ஆனால் அது தப்பு. இன்றைய காலகட்டத்துக்கு வந்து செலவு சும்மாவே பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கும். முன்னெல்லாம் வந்து ஒரு 30 பேர் இருந்தால் ஒரு ஷூட்டிங் அமைதியாக எடுத்துருவாங்க. இன்றைக்கெல்லாம் 100 பேர் 120 பேர் இல்லாமல் ஒரு படம் எடுக்கிறதே முடியாது. அப்படி வந்து சில அமைப்புகள் கொடுக்குற நெருக்கடி. இவ்வளோ பேரை நீங்கள் வச்சே ஆகணும்னு கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. கார்ப்பரேட் சிஸ்டம் மாதிரி சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் சின்ன படம் எனக்கு போதுங்க 30 பேர் போதுங்கன்னா கேட்க மாட்டாங்க. 100 பேரை வச்சு தான் நீ எடுக்கணும்னு வந்து இறங்கிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செலவை குறைப்பீங்க? அப்போ கரெக்டாக இந்த இதுதான் ஸ்கிரிப்டுன்னு இருந்ததுன்னா செலவு குறையும், ஷூட்டிங் நாட்கள் குறையும். அதெல்லாம் இங்கே யார் யோசிக்கிறாப்போ? ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு சார். வெங்கட் பிரபு அவர்கள் வந்து எஸ்கே வச்சு படம் எடுக்கிறதுக்கான அந்த எல்லா சூழலும் அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அது உண்மையாக வாய்ப்பு இருக்கா? கோட்டுக்கு முன்னாடியே கமிட் ஆனது தானே அது. சிவகார்த்திகேயனும் அவர் திரும்ப கேட்குறேன், திரும்ப அந்த சூழல் அமைது இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? கட்டாயமாக பண்ணிவிடுவாங்க. அது ஏன் டிலே ஆகுது அப்படின்னா இதே மாதிரி தான், கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரிப்டையும் கொடுத்துருங்கன்னு சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கு இல்லாமல் பட்ஜெட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. வெங்கட் பிரபுவுடைய படம் வந்து பட்ஜெட் வைஸே ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பட்ஜெட்டை குறைங்கன்றாங்க. சத்யஜோதி தியாகராஜன் தான் அந்த படத்தை பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த பட்ஜெட் வைஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கட்டாயமாக அவங்க சேர்ந்து பண்ணிடுவாங்க. இப்போ எஸ்கே கெரியரில் இது ஒரு பிக் பட்ஜெட் படம் அப்படி எடுத்துக்கலாமா சார்? அவருடைய படங்களில் இது பெரிய பட்ஜெட் இல்லை அப்படி சொல்ல முடியாது. அமரன்லாம் பெரிய பட்ஜெட் படம், அதை விட கம்மி தானோ அமரன்? ஆமாம் அதை விட கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று ரொம்ப பெரிய பட்ஜெட் படத்துக்கெல்லாம் சத்யஜோதி போக மாட்டாங்க. அவங்க கரெக்டாக இந்த பிஸ்னஸ்ஸு இதுக்கு இடையில் எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளோதான் பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. மற்ற தயாரிப்பாளர்கள் மாதிரி எப்போவுமே கிடையாது அவங்க. ஸோ அதனால் அவர் பட்ஜெட்லாம் குறைச்சி கரெக்டாக தான் பண்ண போகிறேன் சார். நான் ஆல்மோஸ்ட் எல்லா அப்கமிங் மூவிஸையும் கேட்டோம். ரொம்ப நாளாக ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து விஜய் சாருடைய பையன் ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. அதை பற்றி ஏதாவது தகவல் இருக்கா இப்போ வரைக்கும்? ஆமாங்க, அந்த படம் வந்து ஒரு சாங் பாக்கி இருக்குது போல இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் டாக்கி போர்ஷன் பாக்கி இருக்குது. மேக்ஸிமம் படத்தை முடிச்சுட்டாங்க. ஒரு சின்ன ஃபினான்ஷியல் ட்ரபிள்னு சொல்கிறாங்க. ஏன்னா லைக்காக தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அது ஏதோ ஃபினான்ஷியல் ட்ரபிளுங்கிறாங்க. ஸோ அதனால் நிற்கிது.
அது முடிச்சிட்டாங்கன்னா வந்துடுவாங்க. அந்த பட விழாக்களில் சம்மந்தமான விஷயங்களில் விஜய் அவர்களை பார்க்க முடியுமா திரும்ப ரசிகர்கள்? இல்லை, விஜய் பையனை பொறுத்தளவுக்கு இது நானே என் முயற்சியால் வெளியில் வரணும்னு நினைக்கிறாரு. ஓகே, எங்கள் அப்பா அதில் தலையிடவே வேண்டாம், நானே என் முயற்சியில் வரட்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே பாலிசியாக இருக்குது. அதனால் இந்த படத்தினுடைய எந்த நிகழ்வுக்கும் அவங்க அப்பாவை கூப்பிட மாட்டாருன்னு உறுதியாக நம்ம சொல்லிடலாம். உங்களுடைய நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.